ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி பணிவோடு இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 3வது ஞாயிற்றுக்கிழமை, இம்மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆராதனையின் ஆரம்பம் பிதா குமாரன் தூய ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வந்த இறை கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேனே, ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேனே, ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் நிறைந்தவரும் என்றென்றும் எங்களை வழிநடத்தி வருகிறவருமாகிய எங்கள் திரியேக கடவுளே, ஆசீர்வாதமாய் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத இந்த கால சூழ்நிலைகளிலும் நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இல்லங்களிலே அமர்ந்தவாறு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருப்பதை எண்ணி உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளை உமது கரங்களிலே தருகின்றோம். கடவுளே, இம்மாதம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தினீர். உலகத்தின் பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தீர். நாங்கள் உள்ளத்திலிருந்து உம்மை போற்றுகிறோம். இந்த ஆராதனையை உமது திருக்கரங்களிலே தருகின்றோம். இந்த பரிசுத்தமான தொழுகையிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தொழுகையினுடைய துவக்க முதல் முடிவு மட்டும் உம்முடைய மாறாத அருள் பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதை பார்த்து இறைவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கின்ற இடங்களிலே இறை நாமத்தை துதிக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆராதனை துவக்க முதல் முடிவு மட்டும் உம்முடைய ஆவியானவரின் அருள் பிரசன்னம்
எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசு மீட்பர் வழியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளின் திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 617வது பாடலை இணைந்து பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிகை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பாடல் புத்தகத்திலே முதல் பக்கம் இருக்கின்ற ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தேலோலது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போ வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தேலோலது. வானத்தையோ பூமியும் உண்டாக்கினவரே, என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவே என்றே. தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தே. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகர மீட்பரோமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றோ மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றோ அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரனமித்தவிறங்கி எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி உம்மையும் உடைய சித்தத்தை அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் தூய ஆவியாய் கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்தியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆமேன். இறை மக்களே, இம்மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகைக்கு பின்பு வருகிற 3வது ஓய்வு நாள். இறை சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் உரைக்கின்றார். நம்மை ஆண்டவரின் கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். நாம் செய்த தவறுகளுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்காகவும் நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை இறை கரங்களிலே அர்ப்பணிப்போம். தவறுகளையும் பாவங்களையும் உணர்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்த தவறுகளை, செய்த குற்றங்களை நாம் ஒரு நிமிடம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரின் பாதத்திலே நம் பாவங்களை அறிக்கை பண்ணுவோம். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை
நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்து அவர் நிமித்த நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் திருமுழுக்கு பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். அப்படியே அமர்ந்திருப்போம். இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். இன்றைக்காக வாசிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை வேத பகுதியை வாசிக்க கேட்போம். திருத்துவ பண்டிகைக்கு பின்பு வருகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இந்த நாளுக்கான திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 10வது அதிகாரம் 7 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முடிய. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருங்கி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பத்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத் என்பவர்களே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாட்டுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்பதுவே. இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் பயபக்தியோடு அறிக்கை பண்ணுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமையும் இம்மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளுமாகி இந்த நாளின் ஆண்டவருடைய சமூகத்தில் தொலைக்காட்சி வாயிலாக
இறைவனோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் உலக இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய சிந்தனைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35 முதல் 10வது அதிகாரம் 7வது வசனங்கள் வரையிலும் ஒரு சில வசனத்தை நான் இந்த நாளின் சிந்தனைக்காக முன்வைக்கின்றேன். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர் 12 தம்மிடம் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 5வது வசனம், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டு சொன்னதாவது. 7வது வசனம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்றார் என்பதுவே. ஆண்டவருக்குள் பிரியமான இறைமக்களே, இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே திருத்துவ பண்டிகையின் பிந்தின 3வது ஓய்வு நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இப்படிப்பட்ட தொலைக்காட்சி மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு ஊழியம் என்பது அல்லது திருப்பணி என்பது அல்லது இறைப்பணி என்பது வியாபாரமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஊழியம் என்பது அல்லது ஆன்மீக பணி என்பது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகிலே இவைகள் இன்றைக்கு வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. கடவுள் பெயரை சொல்லி பணங்களை சம்பாதிப்பது, பணம் என்ற அடிப்படையின் ஊழியத்தை அமைத்துக் கொள்வது. அன்புக்குரியவர்களே, பணத்தை மையமாக கொண்டு ஊழியங்களை செய்வது, இவைகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஊரடங்கு இந்த நாட்களிலே, தொற்று நோயின் காரணமாக ஊரடங்கு இந்த நாட்களிலே அநேகருடைய ஊழியங்களிலே இவைகளை நான் பார்க்கின்றேன். இந்த வங்கி கணக்கிலே நீங்கள் பணம் செலுத்துங்கள் என்கின்ற அந்த குறிப்பை நாம் பார்க்க முடிகின்றது. அதிலும் இந்த லாக்டவுன் நேரங்களிலே உங்களுடைய அலைபேசியிலே இருந்து ஜிபே என்று சொல்லுகின்ற, கூகுள் பே என்று சொல்லுகின்றவைகளின் மூலமாக நீங்கள் பணங்களை செலுத்தலாம் என்று இன்றைக்கு அநேகருடைய ஊழியங்களின் ஊழியக்காரர்களுடைய குறிப்பை பார்க்க முடிகின்றது, பின் குறிப்பு. ஆக ஊழியம் என்பது வியாபாரமாக அல்லது ஊழியம் என்பது இறைப்பணி, திருப்பணி என்பது, ஆன்மீக பணி என்பது இன்றைக்கு வியாபாரமாக மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, மக்களும் அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஊழியம் என்பது பணத்துக்காகவும், ஊழியம் என்பது
தன்னை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. அநேகர் தங்களுடைய ஊழியம் என்று சொல்லும்போது ஊழியங்களுக்காக தன் பணத்தை அனுப்புகிறார்கள். தன்னிடம் இருக்கின்ற பொருள்களை விற்று ஊழியங்களுக்கு அனுப்பி கொடுக்கின்றார்கள். ஆனால் ஒருபுறம் இன்றைக்கு உண்மையான இறை பயத்தோடு நடக்கின்ற ஊழியங்களும் உண்டு. அதே வேளையிலே இன்றைக்கு ஊழியங்கள் பணத்துக்காக வியாபாரமாக மாறிப்போய்விட்டது. அருமையானவர்களே, தான் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்ற தங்களுடைய திருச்சபைகளை மறந்து, தான் சார்ந்திருக்கிற திருச்சபைகளை மறந்து, ஊழியங்களை மறந்து எங்கேயோ நடக்கக்கூடிய ஊழியங்களுக்கு லட்சக்கணக்கான பணங்களை கொடுக்கின்றோம், கோடிக்கணக்கான பணங்களை அனுப்புகின்றோம். தன்னிடத்தில் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் அனுப்புகின்றோம். தான் சார்ந்திருக்கிற திருச்சபை, தான் வளர்ந்த திருச்சபை, தன்னை உருவாக்கிய திருச்சபை, தன்னை வாழ்வித்த திருச்சபையை மறந்து வியாபாரமாக மாற்றப்பட்டு வியாபாரமயமாக்கப்பட்ட இந்த உலகிலே நடக்கக்கூடிய அநேக அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்றோம். அருமையானவர்களே, தன்னுடைய சொந்த தாயை தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி, தன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்து, தன்னை படிக்க வைத்து, தன்னை அழகு பார்த்த தன் தாயை மறந்து, தன் தாயை தள்ளிவிட்டு எங்கேயோ ஒரு இடத்திலே நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், முதியவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், ஊழியங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்பது அந்த காரியம் இந்த உலகிலே நாம் கடவுள் விரும்பாத ஒன்று. நாம் பிறந்து வளர்ந்து நாம் உருவான திருச்சபையினுடைய ஊழியங்களை மறந்து விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆக தன்னுடைய தாயை மறந்து மற்றவர்களுக்கு என்ன செய்து என்ன பிரயோஜனம்? தன்னுடைய தாய்க்கு உணவு கொடுக்காமல் எங்கேயோ இருக்கிற ஒரு தாய்க்கு நான் உணவு கொடுக்கிறேன் என்று சொன்னால் பலன் என்ன, பயன் என்ன? அருமையானவர்களே, ஆக ஊழியம் என்பது வியாபாரமாக அந்த ஒரு கண்ணோட்டத்திலே இன்றைக்கு அநேக ஊழியங்களை நாம் பார்க்க முடிகின்றது. ஆரம்ப நாட்களிலே மிஷனரிமார்கள் வந்தார்கள். இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலிருந்து மிஷனரிமார்கள் வந்தார்கள், இறைப்பணிகளை செய்தார்கள். இந்த இறைப்பணியை பார்க்கின்ற வேளையிலே இன்றைக்கும் நாம் அதை போற்றுகிறோம். இன்றைக்கும் அவருடைய இறைப்பணிகளை, திருப்பணிகளை, ஊழியங்களை மெச்சிக்கொள்ளுகின்றோம். காரணம் என்ன? பிரியமானவர்களே, அவர்கள் செய்த அந்த உண்மையான ஊழியம், அவர்கள் இறைப்பணியை மாத்திரமல்ல, அத்தோடு சமூக பணி, அத்தோடு கல்வி பணி, அத்தோடு மருத்துவ பணிகளை இணைத்து அவர்கள் செய்தார்கள். ஆக அந்த பணிகளை எல்லாம் நினைக்கின்ற போது இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகிலே சமூகம் சொல்லுகிறது, அன்றைக்கு மிஷனரி பணிகளை குறித்து, அவருடைய மகத்தான பணிகளை குறித்து இன்றைக்கு மக்கள் சொல்லுகின்றார்கள். மக்களை பரிவோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை, மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலை, மக்களுக்கு கல்வி பணிகளை, கல்வியை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான பணி. அப்படியும் ஊழியம் செய்தவர்கள் உண்டு. அன்பானவர்களே, இயேசுவின் திருப்பணியும் அப்படித்தான் இருந்தது. இயேசுவினுடைய திருப்பணியும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவருடைய ஊழியத்திலே நாம் பார்க்கின்றோம். 35வது இறைவசனம் சொல்லுகின்றது, இயேசு சகல ஊர்களையும் கிராமங்களையும் அவர் சுற்றி போய் அவர்கள் ஜெபாலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கி வந்தார். ஆக உண்மையான ஊழியம் எது, உண்மையான திருப்பணி எது என்பதை இந்த நாளினுடைய
வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இன்றைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இயேசுவின் காலங்களிலே ஊழியம் எப்படி இருந்தது? நம்முடைய இந்திய தேசத்திலே மிஷனரிமார்களுடைய திருப்பணி எப்படி இருந்தது? அல்லது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஊழியங்கள், திருப்பணி, இறைப்பணி அல்லது ஆன்மீக பணிகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவானவர் அவர் எல்லா இடங்களுக்கும் போய் அவர் பிரசங்கித்து வந்தார். வியாதிகளையும் நோய்களையும் அவர் குணமாக்கி வந்தார் என்று திருவசனம் சொல்லுகிறது. ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக செல்லுகின்றார். வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குகின்றார். காரணம் ஏன்? மக்கள் மீது கொண்ட பரிவு. அதே அதிகாரத்தில் இறைவசனம் சொல்லுகிறது 36வது வசனத்திலே, அவர் ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்கள் சிதறுண்டு போயிருந்தார்கள். ஆகவே அவர்கள் மீது இயேசு மனதுருகினார். அவர்கள் மீது இயேசு பரிவு கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த மக்கள் மீது இயேசுவுக்கு இருந்த மனதுருக்கம் அல்லது பரிவு என்று சொல்லி நாம் இறைவசனத்திலே படிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆக இயேசுவினுடைய திருப்பணி எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த இறைவசனங்கள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. சீடர்களை பார்த்து 37வது வசனத்திலே சொல்லுகின்றார், அறுப்பு மிகுதி, அங்கே வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இந்த நாளினுடைய திருமறை பகுதியிலே பார்க்கின்ற வேளையிலே இயேசு 12 சீஷர்களை தன்னுடைய திருப்பணிக்காக அனுப்புகிறதை பார்க்க முடிகின்றது. தனக்கு பின்பு தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, தன்னோடு இணைந்து இறைப்பணியை செய்யும்படியாக இயேசு தன்னுடைய சீஷர்களை அவர் அனுப்புகின்றார். ஊழியத்திற்கு அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அவர் சீஷர்களிடத்திலே சொல்லுகின்றார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அப்படி என்றால் இறைப்பணிக்கு என்று, ஊழியங்களுக்கு என்று இன்றைக்கு ஆள் இல்லை. பிரியமானவர்களே, ஊழியத்திற்கு போகின்ற ஆட்கள் குறைவு. காரணம் என்ன? ஊழியத்திற்கு போனால் கஷ்டம். ஊழியத்திற்கு போனால் பணம் சம்பாதிக்க முடியாது. ஊழியத்திற்கு போனால் வருமானம் கிடையாது. குடும்பத்தை நடத்துவதற்கு கூட வழியில்லாத நிலைமை உருவாகிவிடும். ஆக அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை என்னுடைய பிள்ளைகள் அனுபவித்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் நினைக்கின்றோம். என்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும், டாக்டருக்கு படிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும், இன்ஜினியருக்கு படிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு ஆசிரியராக படிக்க வேண்டும். இப்படி தான் நினைக்கின்றோமே தவிர, எத்தனை பேர் என்னுடைய பிள்ளைகளை நான் ஊழியத்திற்கென்று நான் அனுப்புகிறேன்? சிந்திங்கள். எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்காக அனுப்புகின்றோம்? இயேசுவானவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகின்றார், அறுப்பு மிகுதி, ஆனால் வேலையாட்கள் இல்லை. அறுக்கின்ற சமயங்களிலே வேலையாட்கள் இல்லை என்று சொன்னால் அறுவடையிலே இருக்கக்கூடிய பயிர்கள் வீணாகி போய்விடும். பிரியமானவர்களே, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தீர்க்கதரிசி உரைக்கின்றார், யாரை நான் அனுப்புவேன்? இதோ அடியேன், என்னை அனுப்பும். அன்பானவர்களே, ஆக இறை பணிக்கென்று போவதற்கு ஆட்கள் குறைவு. ஆக இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலைகளிலே இயேசுவானவர் சீஷர்களை அங்கே அனுப்புகிறதை பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இயேசுவின் சீஷர்களுடைய பணி மகத்தான பணி, மேலான பணி. ஆண்டவர் இயேசு இந்த நாளினுடைய திருமறை பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை நாம் சிந்திக்கின்ற போது முதல் வசனம் பார்க்கின்றோம். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, அப்பொழுது அவர் தமது சீஷர்கள் 12 பேரையும் தம்மிடம் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு இறை மக்களே, 3 காரியங்களை இந்த நாளினுடைய செய்தியிலே நாம் சிந்திக்க முடிகின்றது.
முதல் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ முதலாவது இயேசுவானவர் தன் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். ஆக இறைவன் இன்றைக்கு நமக்கு அதிகாரத்தை தருகின்றார். அன்றைக்கு சீஷர்களுக்கு தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்கு ஊழியனாக ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த குடும்பத்திலே தலைவனாக ஆண்டவர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கின்றார். இந்த திருச்சபையிலே ஊழியம் செய்வதற்கு, ஊழியரோடு இணைந்து அவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தந்திருக்கின்றார். எனக்கென்று ஆண்டவர் ஊழிய தாகத்தை தந்திருக்கின்றார். ஆக கடவுள் நம்மை அதிகாரப்படுத்துகின்றார். ஆக அதிகாரத்தை அருளுகின்றவர் ஆண்டவர். சீடர்களையும் அவருடைய தூதர்களை திருப்பணிக்காக அனுப்புகின்ற போது அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்று ஆண்டவரின் அற்புதம், அதிசயம், அடையாளம் நடக்கிறது. ஆனால் ஊழியர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? என்னால் இது நடக்கிறது, நான் இதை செய்கின்றேன். அங்கே இயேசுவானவர் மறைக்கப்படுகின்றார். தாங்கள் செய்கிற ஊழியங்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கின்ற வேளையிலே என் மூலமாக நடக்கின்றது, என் மூலமாகத்தான் நடக்கின்றது. அங்கே இயேசு மறைக்கப்படுகின்றார். ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கின்றார். அந்த அதிகாரம் ஆண்டவர் தந்தது. ஊழியம் சார்ந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், மனிதன் அல்ல. பிரியமானவர்களே, இங்கே 9ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கி வந்தார். தான் செய்த பணியை தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகாரப்படுத்துகின்றார். தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். தன்னுடைய அதிகாரத்தை தன் சீஷர்களுக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இங்கே இயேசுவானவர் அதிகாரத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு அதிகாரம் என்பது எதற்காக? அதிகாரம் என்பது ஏன், எதற்காக நாம் அதை பயன்படுத்துகின்றோம்? இன்றைக்கு அதிகாரம் என்று ஒன்று நம்முடைய கைகளிலே வந்துவிட்டால் மற்றவர்களை எப்படியாவது ஆள வேண்டும், ஆளுமை செய்ய வேண்டும், அதை தான் நாம் நினைக்கின்றோம். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை ஆளுமைப்படுத்த வேண்டும், அதை தான் நினைக்கின்றோம். அதிகாரம் என்பது மக்களை ஆளுமை செய்வதற்காக அல்ல. அதிகாரம் என்பது தொண்டு செய்வதற்காக, அதிகாரம் என்பது ஊழியம் செய்வதற்காக, அதிகாரம் என்பது ஆண்டவரின் அருட்பணியை செய்வதற்காக. சீசர்களுக்கு அதற்காகத்தான் அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரங்களை கொண்டு மற்றவர்களை எப்படியாவது ஆளுகை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதை தான் நினைக்கின்றோம். ஆனால் இங்கே சீடர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கடவுள் கொடுக்கின்றார். திருப்பணிகளுக்கு அனுப்புகின்ற போது முதல் வசனத்திலே சொல்லுகின்றார், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்தார்? அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல நோய்களை குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அருமையானவர்களே, அசுத்த ஆவிகளை துரத்துகின்ற, நோய்களை குணமாக்குகின்ற அதிகாரத்தை ஆண்டவர் திருப்பணியாளர்களுக்கு கொடுக்கின்றார், தன்னுடைய திருத்தூதர்களுக்கு கொடுக்கின்றார், ஆண்டவருடைய இறைப்பணியை செய்கின்றவர்களுக்கு கொடுக்கின்றார். அன்பானவர்களே, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல நோய்களை குணமாக்கவும் இயேசு அப்படிப்பட்ட பணிகளை செய்தார். 35வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அப்படிப்பட்ட பணியை செய்து வந்தார். அவர் நோய்களை குணமாக்கினார், பேய்களை துரத்தினார், வியாதிகளை குணமாக்கினார். அந்த ஊழியத்தை செய்வதுதான் சீசர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். சீசர்கள் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றதை பார்க்க முடிகின்றது. தன்னுடைய அதிகாரத்தை தன் சீஷர்களுக்கு அருளுகின்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற வேளையிலே அந்த அதிகாரத்திலே அநேக செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே முதல் 8 வசனங்களிலே திமிர்வாதக்காரனை குணமாக்குகின்றார்.
18 முதல் 26 முடிய உள்ள வசனங்களிலே பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குணமாக்குகின்றார். 27 முதல் 31 முடிய உள்ள இறைவசனங்களிலே 2 குருடர்களை குணமாக்குகின்றார். அதே 9ஆம் அதிகாரம் கடைசியாக உள்ள வசனங்களிலே பார்க்கின்ற போது 32வது வசனத்திலே பிசாசு பிடித்த மனிதனை அவர் குணமாக்குகின்றார். ஆக இயேசு அப்படிப்பட்ட உன்னதமான பணியை செய்தார். அதாவது அசுத்தாவிகளை துரத்துவதும் வியாதிகளை நோய்களை குணமாக்குகின்ற பணியை அவர் செய்தார். அந்த அதிகாரத்தை முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் சீஷர்களுக்கு கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த தேசத்திலே உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கலாம், அல்லது நம்முடைய நாட்டிலே உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே, ஊர்களிலே, கிராமங்களிலே, மாவட்டங்களிலே, நீங்கள் செய்கிற பணிகளிலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் பகுதிகளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கலாம். இந்த அதிகாரம் எதற்காக? இறைப்பணி செய்வதற்காக, சமூக பணி செய்வதற்காக, மக்கள் பணி செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதிகாரத்தை கொண்டு மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, அதிகாரத்தை கொண்டு மற்றவர்களை ஆளுமை செய்வதற்காக அல்ல, அதிகாரத்தை கொண்டு மற்றவர்களை வேலை செய்ய வைப்பதற்காக அல்ல. பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை உணர்ந்து பாருங்கள். ஆண்டவர் எனக்கு திருச்சபையின் ஊழியனாக ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய ஊழியத்தினுடைய நிலைப்பாடு என்ன? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை நாம் எண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக அங்கே பார்க்கின்றோம், 10வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த 12 பேரையும் இயேசு அனுப்பினார். அனுப்புகையில் அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டு சொன்னதாவது. 5வது வசனத்திலே முதலாவது அதிகாரத்தை கொடுக்கின்றார், இரண்டாவது அவர்களை அனுப்புகின்றார். போங்கள், பிரியமானவர்களே, அனுப்புகின்றார். நீங்கள் இறைப்பணி செய்யுங்கள், திருப்பணி செய்யுங்கள் என்று திருத்தூதர்களை அனுப்புகின்றார். ஆக அனுப்புகிறதை பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இயேசு 36வது வசனத்தில் சொல்லுகிறார், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள். ஆக இந்த மேய்ப்பனில்லாத மந்தைகளுக்கு மத்தியிலே கடவுள் தம்முடைய திருப்பணியாளர்களையும் திருத்தூதர்களையும் அவர் அனுப்புகின்றதை பார்க்கின்றோம். இறைமக்களே, கடவுள் இந்த உலகத்திலே நம்மை அனுப்புகின்றார். இந்த உலகத்திலே நீ ஆண்டவருக்கென்று பணி செய்ய வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி நீ செயல்படு. ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்புகின்றார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இரண்டையும் பார்க்கின்றோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது அவர் வேறு 70 பேரை 2 பேராக ஊழியத்திற்கு அனுப்புகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, போகிற போது நீங்கள் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே எதையும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான பணி ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை போஷிப்பார். எத்தனையோ பேர் கஷ்டத்தில் ஊழியம் செய்கிறாங்க. எத்தனையோ திருச்சபையிலே கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த உலகிலே வேதனைகளுக்கு மத்தியிலும் சோதனைகளுக்கு மத்தியிலும் நடக்கிற ஊழியங்களும் உண்டு. சிந்திக்க வேண்டும். இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எதையும் எடுத்து சொல்ல வேண்டாம், கடவுள் பார்த்து கொள்ளுவார். அது ஆண்டவரின் திருப்பணி. இந்த திருத்தூதர்களை அனுப்புகிற போது நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம், அது ஆண்டவரின் திருப்பணி. என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் அனுப்புகின்றார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே ஊழியம் என்பது கஷ்டமாக இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். கஷ்டம் குறிப்பாக பல நிலைகளிலே ஊழியத்திலே வரலாம். ஆனால் கடவுள் அனுப்பப்பட்டு, கடவுளால் அதிகாரப்படுத்தப்பட்டு, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பணி. ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அனுப்புகின்றார். சீஷர்களை தம்முடைய பணிக்காக அவர் அனுப்புகிறதை பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக 7வது இறைவசனத்திலே பார்க்கின்றோம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீங்கள் பிரசங்கியுங்கள், நீங்கள் பறைசாற்றுங்கள். பொது மொழிபெயர்ப்பிலே பார்க்கின்றோம், நீங்கள் பறைசாற்றுங்கள். பிரியமானவர்களே, 3 காரியங்களை
இந்த நாளினுடைய சிந்தனைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது அவர் என்னென்ன காரியங்களை அவர் சொல்லுகிறார், செய்கிறார் என்று தான் நாம் பார்க்கிறோம். சீஷர்களை அனுப்புகிற போது, சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிற போது அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து இரண்டாவது அனுப்புகின்றார். மூன்றாவது அவரிடத்தில் சொல்லுகிறார், பிரசங்கியுங்கள், நீங்கள் பறைசாற்றுங்கள். இயேசு செய்த பணி, இயேசு ஆண்டவர் செய்த பணி. அதே அதிகாரம் 35வது வசனத்திலே 9ஆம் அதிகாரம் 35 பார்க்கின்றோம், அவர் ஜபாலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆக பிரசங்கியுங்கள், நீங்கள் பறைசாற்றுங்கள். இயேசுவினுடைய வல்ல செயல்களை, இயேசு செய்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிற அதிகாரமும் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை செய்யும்படியாக உங்களை அனுப்புகின்றார். நீங்கள் பிரசங்கியுங்கள், பறைசாற்றுங்கள். அங்கே வேத வசனத்திலே பார்க்கிறோம், வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், பேய்களை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் நீங்கள் கொடுங்கள். அன்பான என் தேவ பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளிலே, இந்த மாதம் இறுதியான ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்களே, என் அன்பு திருச்சபை விசுவாசிகளே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த செய்தி, இந்த வார்த்தை, இயேசு ஆண்டவர் தன் சீஷர்களை அவர் ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்து ஊழியத்திற்கு தன்னுடைய ஊழியத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் போங்க, செய்யுங்க. அதிகாரத்தை கொடுக்கிறார். தனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை, நோய்களை துரத்த, அசுத்த ஆவிகளை விரட்ட அதிகாரம் கொடுக்கின்றார். அவர்களை அனுப்புகின்றார். தாம் செய்த அந்த பணிக்காக மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே அனுப்புகின்றார். அனுப்பும்போது அங்கே லூக்கா சொல்லுகின்றார், பாருங்கள், ஓநாய்களுக்கு மத்தியிலே நான் உங்களை அனுப்புகின்றேன். அருமையானவர்களே, ஓநாய்களுக்கு மத்தியிலே ஆட்டுக்குட்டிகளைப் போல நான் உங்களை அனுப்புகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் ஏராளம். சிந்தியுங்கள். மூன்றாவதாக பறைசாற்றுங்கள். நீங்கள் அங்கே சீசரிடத்தில் சொல்லும்போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீங்கள் பிரசங்கியுங்கள், பறைசாற்றுங்கள். இயேசு செய்த அந்த பணியை சீஷர்களிடத்திலே ஆண்டவர் செய்ய சொல்லுகின்றார். இன்றைக்கு நமக்கும் அந்த கடமை இருக்கிறது. ஊழியம் என்பது ஊழியக்காரரோடு நின்று விடுவதல்ல. நாம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகின்றோம்? நம்மால் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? நம்மால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேருடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நாம் வழிவாய்ப்பு வகுத்து கொடுத்திருக்கின்றோம்? சிந்திப்போம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் திருக்கரங்களிலே நம்மை தாழ்த்துவோம். தேவன் தாமே இந்த இறை வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்வதாக. ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து ஆண்டவர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். நாம் கேட்ட இறை வார்த்தை, இயேசு ஆண்டவர் திருப்பணிக்காக திருத்தூதர்களை அனுப்புகிறார். சீஷர்களை அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். சகல பேய்களையும் துரத்துவதற்கும் சகல நோய்களை குணமாக்குவதற்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அவர்களை அனுப்புகின்றார். தான் செய்த இந்த திருப்பணியை நீங்களும் செய்யுங்கள் என்னோடு அவர்களை அனுப்புகின்றார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதையும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம், தைரியமாய் போங்கள். மூன்றாவதாக, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள், ஆண்டவரை பறைசாற்றுங்கள், ஆண்டவரை குறித்து பறைசாற்றுங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் எந்த மனுஷனாலும் காணக்கூடாதவருமாகிய ஆற்றல் மிக்க இறைவா, ஆசிமிக்க இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை மணி நேரம் உமது சமூகத்திலே காத்திருந்து ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் இம்மாதம் இந்த இறுதி ஞாயிற்றுக்கிழமை வரை எங்களை பாதுகாத்தீரப்பா. வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தந்தீர், வாழ்வதற்கு வேண்டிய ஆரோக்கியத்தை தந்தீர். எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாள் தொழுகையை ஆசீர்வதித்து தந்தீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். விதைக்கப்பட்ட விதையானது அது 30, 60, 100 பலன் தர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, இதை பார்க்கிற வயது முதிர்ந்த ஒவ்வொரு தந்தைமார்களுக்காக, இந்த வார்த்தை எனக்காக அல்லவா, இந்த நாள் ஆண்டவர் என்னோடு பேசினாரே என்று சொல்லி தங்கள் உள்ளங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கண்ணோக்கி பாரும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் பிரார்த்திக்கின்றோம். கடவுளே, எனக்கென்று யாருமில்லை அப்பா, எனக்கென்று இந்த உலகத்திலே யாருமில்லை ஆண்டவரே என்று இதோ நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், வாலிபர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக நன்றி, எங்கள் திருச்சபையினுடைய ஊழியங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களிலும் கூட ஆண்டவரே, தொற்று நோய் நிமித்தமாய் இதோ உலகமெங்கும் பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தேவாலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரங்களிலும் சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி, ஆண்டவரே, இவைகள் மூலமாய் உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்கள் எந்த விதத்திலும் தடைபடாதபடிக்கு உம்முடைய திருப்பணியை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறேன். திருச்சபையினுடைய ஊழியங்களை, குறிப்பாக இணையதள இந்த ஊழியங்களை ஆண்டவர் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறேன். அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பல்வேறு இடங்களிலே இருக்கிற எங்கள் சபையார் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக வெளிநாடுகள், வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளி ஊர்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த வியாதியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சற்று பலவீனம் வரும்போதெல்லாம் எங்கே எனக்கு வந்து விட்டதோ இப்படிப்பட்ட நோய் என்று பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. காத்துக்கொள்ளுங்கப்பா. இது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. யாரும் ஆண்டவரே இது நிமித்தமாய் மரித்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சுவாமி. கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லைகளிலே பாதுகாப்பாக எங்கள் தேசத்தை பாதுகாக்கிற வீரர்கள், இராணுவ வீரர்கள் ஆண்டவரே இதோ மற்ற நாடுகள் வழியாக ஆண்டவரே உயிர் தியாகம் செய்கிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். பல்வேறு நிலைகளிலே பணி செய்கிற தம்முடைய மக்கள் அனைவரையும் அவரவர்கள் தம் தம் பணிகள் செய்யும் போது ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். செய்கிற பணிகளிலே ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் ஆண்டவர் தந்துருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். தேவைப்பட்டிருக்கிற பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். அடிப்படை வசதி இல்லாமல் தவிக்கிற மக்கள், உணவு இல்லாமல், உடை இல்லாமல்
இருக்க இடமில்லாமல் தெருக்களிலும் வீதிகளிலும் அலைந்து திரிகிற ஜனங்கள், உறவுகளாலும் சொந்தங்களாலும் குடும்பத்தாலும் பெற்றோராலும் பிள்ளைகளாலும் சகோதர சகோதரிகளாலும் கைவிடப்பட்டவர்கள், தூக்கி வீசப்பட்டவர்கள் எல்லாருக்காய் பிரார்த்திக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்திருக்கிற சூழ்ந்திருக்கிற இந்த பகுதி வாழ் மக்கள், நாங்கள் சார்ந்திருக்கிற எங்கள் திருச்சபையின் மூலமாய் ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், ஆண்டவரின் நல்ல பணிகள், ஆண்டவர் தந்திருக்கிற ஆடம்பரமான செல்வ செழிப்பான வாழ்க்கை எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இன்னும் ஊழியங்களை தாங்க, ஊழியத்தை நேசிக்க, ஊழியங்களுக்காக எங்களை அர்ப்பணிக்க, ஊழியத்தை தியாகத்தோடு செய்ய, ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் எங்கள் அதிகாரங்களை ஆளுகைக்காக பயன்படுத்தாமல் இறை பணிக்காக பயன்படுத்த அருள் தாரும். குறிப்பாக ஆண்டவரே உலகமெங்கும் இருக்கிற மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பல்வேறு வியாதி நிமித்தமாய் துன்பப்படுகிற மக்கள், சோர்வுகள், பலவீனங்கள், கஷ்டம், கடன் பாரம், மேன்மை இல்லாத ஒரு நிலை, தோல்விகள், ஆண்டவரே இழப்புகள், இவைகளோடு வாழுகிற மக்களுக்கு அதிலிருந்து விடுதலையை தாரும். உமது பரிசுத்தமான நாம மகிமைப்படட்டும். எங்கள் குற்றங்களை குறைவுகளை எல்லாம் பொறுத்து கொள்ளும். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த எல்லா பாவங்கள், ஆண்டவரே சக மனிதனுக்கு விரோதமாய் செய்த பாவம், ஆண்டவரே ஊழியங்களுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், திருப்பணிகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் நாங்கள் செய்த எல்லா பாவத்தையும் பொறுத்துக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மீட்பு வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நாம் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.